பிள்ளைங்களா பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா நேரமா எழுந்து அம்மா ஒத்தாசையா இருந்து பள்ளிக்கூடம் வேலைக்கு கிளம்பணும் இல்லாம 7 மணி வரைக்கும் உறக்கம். தேனே எழுந்திரு. அம்மா பிள்ளையா பிள்ளை எழுந்திருக்க சொன்னா எட்டியா உதைக்கிறேன். விட்டுருமா தெரியாம தூக்கத்துல பண்ணம்மா. எந்திரிச்சு போய் குளி போ. எம்மா என்ன இப்போ உனக்கு? காலையில இங்க ஒத்தியா வேலை செஞ்சு கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் களப்படுறதுக்குள்ள எனக்கு உசுறு போகுதுடா. காலங்காத்தால எழுந்து கிளம்போன்னு இல்லாம இப்படி எல்லாம் உடங்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ண சொல்றேன் என்ன இப்போ? எம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைம்மா. இது ஞாயிற்றுக்கிழமையா? அடியாத்தி ஞாயிற்றுக்கிழமையா? அவருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கொண்டே விடுவாரே. சைலண்டா போயிடுவோம். சரிடா அம்மா சும்மா பண்ணேன். நல்லா தூங்க 10 மணி வரைக்கும் கூட தூங்குங்கடா. என்ன அடி ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம அம்மா ஏன் இப்படி அடி பின்னிட்டா? சீக்கிரமா குளிச்சுட்டு போகணும், இல்லைன்னா அதுக்கும் அடிப்பா. என்ன அம்மா நம்மள மட்டும் தான் அடிச்சு எழுப்பினாளா? யாரையுமே காணும். கிச்சன்ல போய் பார்ப்போம். தேனுமா அம்மா ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாம அடிச்சிட்டம்மா. அப்பா கிட்ட சொல்லிடாத, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு தரேன். என்னது ஞாயிற்றுக்கிழமை தெரியாம அடிச்சிட்டியா? அப்ப என்ன மட்டும் தான் அடிச்சு இந்த மாதிரி எழுப்பி வச்சிருக்கியா? அப்பா வரட்டும்மா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன். இப்படி சிரிச்சுட்டு என்னால விட மாட்டேம்மா. என்னடா முத்துப்பாண்டி இப்பெல்லாம் ஆளை பார்க்க முடியறதே இல்ல. நல்லா இருக்கியா? வீட்டில் இருக்கவங்களாம் நலமா? வாங்கண்ணே, உங்களை தான் பார்க்க முடியறதில்ல. எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். நீங்க தான் வீட்டு பக்கமா ஆள வரமாட்டீங்களேண்ணே. எத்தனை வாட்டி கூப்பிடுறது நானும் உங்க தங்கச்சியும். அடிக்கடி வந்துட்டு போங்கண்ணே. நானும் வரணும்னு தான்டா முத்து நினைக்கிறேன். எங்க ஒரு நாள் கரெக்டாக முடிஞ்சிடுது நமக்கு. நம்ம விவசாயிகளாக போயிட்டோம். வயலுக்கு போனாலே அந்த நாள் முடிஞ்சிடுது. ஒரு நாள் வரேன் நான் உங்க அண்ணியை கூப்பிட்டுட்டு. சரிண்ணே, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களாம் வந்து எந்திரிப்பாங்க, என்னை தேடுவாங்க. வரேண்ணே.